ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்களில் பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு, நாளை செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய வைகாசி பௌர்ணமி மிக மிக அதிசக்தி வாய்ந்த ஒரு நாள். எப்படி வழிபாடு செய்ய வேண்டும், எந்த தீபம் ஏற்ற வேண்டும், நம்முடைய கடன் தீர்வதற்கு எப்படி வேண்டுதல் வைக்க வேண்டும், உங்களுடைய வேண்டுதல்கள் கண்டிப்பாக நிறைவேறும். இதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் தெளிவாக விரிவாக பார்க்க போகிறோம். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போதான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன், அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். மாதம் மாதம் பௌர்ணமி வரும், அதுலேயும் முக்கியமாக இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அதிவிசேஷமானது. திதிகளில் பௌர்ணமியும் அமாவாசையும் மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு நாட்கள்னு சொல்லலாம். இந்த நாட்களில் தெய்வ சக்தி அதிகமாக இருக்கும், பிரபஞ்ச ஆற்றலும் அதிகமாக இருக்கும். இந்த நாட்களில் விரதம் இருந்து வழிபாடு செய்தால் நம்முடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அது பலிக்க ஆரம்பிக்கும், நல்லது நடக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய வேண்டுதல்கள் கண்டிப்பாக நிறைவேறும். பௌர்ணமியில் வழிபாடு செய்தால் இறையருள் முழுமையாக கிடைக்கும். நம்முடைய பாவங்கள் நீங்கும், புண்ணியங்கள் அதிகமாகும், மனம் தெளிவு கிடைக்கும். முக்கியமாக குலதெய்வத்தினுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும், இஷ்ட தெய்வத்தினுடைய அருளும் முழுமையாக நமக்கு கிடைக்கும். அதனால தான் வாழ்க்கையில் வெற்றிகள் குவியும் அப்படின்னே சொல்லலாம், ஒரு உயர்ந்த நிலையை அடைய முடியும். இந்த பௌர்ணமி வழிபாடு நாளை வருகின்றது, ஜூன் 10 வருகின்றது. செவ்வாய்க்கிழமையோடு வருவது அதிவிசேஷம். ஒன்று, முருகப்பெருமான் வழிபாடு செய்வதற்கு உகந்த ஒரு நாள்னா அது செவ்வாய்க்கிழமை. அதுலேயும் பௌர்ணமியோடு வந்திருப்பது அதிவிசேஷம். அம்பாள் வழிபாடு செய்வதும் நம்ம செவ்வாய்க்கிழமையில செய்வோம், பௌர்ணமியிலையும் அம்பாள் வழிபாடு செய்வோம். அதனால இந்த இரண்டு விசேஷங்கள் வர்றதுனால இது மிகவும் அதிசக்தி வாய்ந்த ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். சந்திரனுடைய முழு ஆற்றல், அதாவது சந்திரனுடைய ஒளி, பிரபஞ்சத்தின் நேர்மறை சக்திகள் ரெண்டுமே அதிகமாக இருக்கும் இந்த நாளில். இந்த நாளில் நீங்கள் செய்கின்ற பூஜைகள், வழிபாடுகள், மந்திர ஜபம் எதுவாக இருந்தாலும் மற்ற நாட்களில் ஒரு மடங்கு பலன் தந்தால் இந்த பௌர்ணமி தினத்தில், அமாவாசை தினத்தில் செய்யும் பொழுது 10 மடங்கு அதிக பலனை உங்களுக்கு பெற்றுத்தரும். பௌர்ணமி அப்படின்றது முக்கியமாக அம்பிகை வழிபாடு செய்வதற்கும், சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கும், குலதெய்வத்தை வழிபாடு செய்வதற்கும், முருகனை வழிபாடு செய்வதற்கும் ஒரு அற்புதமான ஒரு நாள்னு சொல்லலாம். வீட்டில் வறுமை நீங்கும், செல்வ வளம் பெருகும். ஒவ்வொரு மாத பௌர்ணமி ஒன்றும் தவறாமல் சிவபெருமானையும் முருகனையும் வழிபாடு பண்ணுங்க, அம்பாளையும் வழிபாடு பண்ணுங்க. நாளைக்கு எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்னு பார்த்துடலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரம் அல்லது தமிழ் மாதத்தோடு சேர்ந்து பௌர்ணமி வர்றது ரொம்ப விசேஷம். இதை நம்ம ஜேஷ்ட பௌர்ணமி அப்படின்னு சொல்லுவோம். ஏற்கனவே இந்த ஜேஷ்ட பௌர்ணமியை பற்றி ஒரு பதிவு கொடுத்துருந்தேன். இந்த வைகாசியில் வரக்கூடிய இந்த பௌர்ணமியை நம்ம ஜேஷ்ட பௌர்ணமி அப்படின்னு சொல்லுவோம். இந்த வைகாசி விசாகம் நட்சத்திரத்தில் தான் முருகப்பெருமான் அவதரித்ததுனால நம்ம இந்த வைகாசி விசாகத்தை சிறப்பாக கோலாகலமாக கொண்டாடுவோம். அதே மாதிரி வைகாசி பௌர்ணமியில் விளக்கேற்றி வழிபாடு செய்தால் திருமண பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். வீட்டில் செல்வம் பெருக ஆரம்பிக்கும். குழந்தை வரத்திற்காக காத்து கொண்டு இருப்பவருக்கு கண்டிப்பாக குழந்தை வரம் கிடைக்கும். தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும். விசாகம் நட்சத்திரம் முடிவடைந்து இன்றைய மாலை நேரம் முடிவடைந்து விட்டது. மறுநாள் பௌர்ணமி திதி. நாளை ஜூன் 10 பகல் 12:27 இந்த பௌர்ணமி திதி தொடங்குகின்றது. அதாவது மதிய நேரத்தில் தான் பௌர்ணமி திதி துவங்குகின்றது. இது ஜூன் 11 புதன்கிழமை காலையில் 1 மணி, மதிய நேரம் 1:53 வரைக்கும் பௌர்ணமி திதி இருக்குது. நீங்கள் பௌர்ணமி வழிபாடு மாலையில் தான் செய்யணும் அப்படின்றதுனால நம்ம செவ்வாய்க்கிழமை மாலை நேரத்தை தேர்ந்தெடுத்துக்கலாம். அதாவது மதியம் 12:27 மேலே பௌர்ணமி வழிபாடு நாளைக்கு செவ்வாய்க்கிழமை செய்ய ஆரம்பிங்க. பொதுவாகவே மாலை நேரத்தில் சந்திரன் தோன்றின பிறகு, வானத்தில் பிரகாசமாக தோன்றின பிறகு நம்ம பௌர்ணமி வழிபாடு பண்ணுவோம். பௌர்ணமி நாளாகவும் கணக்கெடுத்துப்போம். அதனால் நீங்கள் இந்த ஆண்டு நாளை வரக்கூடிய பௌர்ணமி அம்பிகை வழிபாடுக்குரிய ஒரு நாள். செவ்வாய்க்கிழமையில் வந்திருப்பது கூடுதல் விசேஷம். செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே துர்கை அம்பாளை நம்ம வழிபாடு பண்ணுவோம். அப்போது துர்கை அம்மனை சிவப்பு நிற வஸ்திரம் சாற்றி செவ்வரளி பூக்கள் வைத்து வழிபாடு செய்தீங்கன்னா ரொம்ப விசேஷம். செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க, செவ்வாய் திசை நடக்கிறவங்க, அதே மாதிரி மேஷம் விருச்சிக ராசிக்காரங்க இந்த நாட்களில் வழிபாடு துர்கை அம்மனை வழிபாடு செய்தீங்கன்னா எல்லா செல்வங்களும் கிடைக்கும். பொதுவாகவே எல்லோரும் வழிபாடு செய்தாலே நல்ல பலன்கள் கிடைக்கும்.
திருமண தடை இருக்கிறவங்க இந்த நாளில் விரதம் இருந்து வழிபாடு பண்ணுங்கள். வைகாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியில் நீங்கள் சந்தனம் சிவபெருமானுக்கு அபிஷேக பொருளாக வாங்கி கொடுத்தீங்கன்னா துன்பங்கள்லேருந்து விடுபடலாம். பௌர்ணமியில் சிவன் கோவிலுக்கு சென்று விளக்கேற்றி வழிபாடு பண்ணிங்கன்னா ஆயுள் விருத்தி அதிகமாகும். முருகப்பெருமான் குடிக்கொண்டிருக்கக்கூடிய கோயிலுக்கு சென்று வழிபட்டால் அனைத்து விதமான துன்பங்களும் நீங்கி தன தானிய செல்வ வளம் அதிகமாகும். சிவபெருமானுடைய 1000 நாமங்களை சொல்லி வில்வத்தால் அர்ச்சனை செய்தீங்கன்னா அனைத்து பாவங்களும் அகலும். சொந்த வீடு கிடைக்கும், கல்வி செல்வம் கிடைக்கும், பொருட்செல்வம் கிடைக்கும். பௌர்ணமி நாளில் பெண்கள் வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு பண்ணுங்க. அதாவது மஞ்சள் குங்குமம் உங்களுடைய தெய்வத்திற்கு, குலதெய்வத்திற்கோ இஷ்ட தெய்வத்திற்கோ வாங்கி கொடுங்க. அர்ச்சனை செய்தும் வழிபாடு பண்ணலாம். இதனால் மாங்கல்ய பலம் உங்களுக்கு ஏற்படும், நீண்ட ஆயுள் கிடைக்கும், மரண பயம் நீங்கும், குழந்தை பாக்கியம் ஏற்படும். நாளைக்கு ஏற்றக்கூடிய தீபம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமையோட பௌர்ணமி திதி வந்திருக்கிறதுனால 6 நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. 6 நெய் தீபம் ஏற்ற முடியலன்னா நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க. துர்கை அம்பாளுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுனீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்கும். அம்பாள் வழிபாடு. முருகப்பெருமானுக்காக 6 நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணலாம். 6 நெய் தீபம் ஏற்ற முடியாதவங்க 2 நெய் தீபம் ஏற்றி செவ்வரளி பூக்கள் வைத்து செம்பருத்தி மலர்கள் வைத்து வழிபாடு பண்ணும் பொழுது உங்களுக்கு என்ன கஷ்டங்கள் இருக்கோ, முக்கியமாக கடன் தொல்லைகள் இருக்கோ அது நீங்க ஆரம்பிக்கும். முக்கியமாக மலைக்கோவில்களில் இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபாடு செய்யும் பொழுது அது நம்முடைய காரியங்களை சீக்கிரமாக நிறைவேற்றி தர ஆரம்பிக்கும். அதனால தான் மலைக்கோவில்களில் இருக்கக்கூடிய தெய்வங்களை சென்று தரிசிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பௌர்ணமியில் சந்திர பகவானையும் நாளைக்கு முக்கியமாக மாலை நேரத்தில் வழிபாடு பண்ணுங்க. அப்படி வழிபாடு பண்ணும் பொழுது தயிர் சாதம், பச்சரிசியில் செய்த பொருட்கள் இதை நீங்கள் அன்னதானமாக பண்ணும் பொழுது இதுவும் உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தும். ஏன்னா சந்திர பகவானுடைய மனம் குளிரும். இதன் மூலமாக நமக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்கும். அம்பாளுக்கு வீட்டில் விக்கிரகம் இருந்தால் அபிஷேகம் பண்ணுங்க. பெண் தெய்வ படங்களுக்கு வாசனையான மலர்கள் வைங்க. வீட்டில் சாம்பிராணி தூபம் போடுங்க. இந்த விஷயங்களை நாளைக்கு செய்ய மறக்காதீங்க. இந்த தீபம் ஏற்றி நான் சொன்ன முறையில் வழிபாடு பண்ணிங்கன்னா பௌர்ணமியில் கடன் தீர்வதை கண்கூடாக பார்க்கலாம். முருகனுடைய நாமத்தை சொல்லுங்க. ஓம் சரவண பவ. அம்பாளுடைய நாமத்தை சொல்லுங்க. துர்கை அம்மன் வழிபாடு நாளைக்கு தவறாமல் செய்யுங்க. நல்லது நடக்க ஆரம்பிக்கும். சந்திர பகவானுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு பல மடங்கு பெற்றுத்தரும். வாழ்க வளமுடன். அனைவருடைய வாழ்க்கையிலையும் கடன் இல்லாத வாழ்க்கையை, நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வீர்கள். வாழ்க வளமுடன். இன்றைக்கி நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது, தவறாமல் பாருங்கள். இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது. தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.